அமிதாப் பச்சன் வந்து இளையராஜா அவர்களுக்கு 1000வது படத்துக்கு இசையமைச்சதுக்கு ஒரு விழா கொண்டாடினார். முதல்ல தாரத படம் தான் 1000வது படம்னு நினைக்கிறேன். சரியா தப்பான்னு தெரில, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. அப்போ அவர் ஒரு விஷயத்தை சொன்னாருங்க. பொள்ளாச்சிக்கு மேலே வால்பாறையில் ஒரு டூரிங் தேட்டரில் ஒரு படம் போட்டு ஒரு பாட்டு ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று அப்படின்னு ஒரு பாட்டு. என்ன படம்னு மறந்து போச்சு எனக்கு. கேளடி கண்மணி பரவாயில்ல, எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க. அதில் அந்த மூ மேத்தாவுடைய பாட்டு. அது கற்பூர பொம்மைங்கிற அந்த பாட்டுக்கு அந்த சமயத்தில் ஒரு யானை வருமாங்க. அங்கே ஒரு ஷோ தான் போடுவாங்க. 7:30 மணிக்கு போட்டு இரவு 11 மணிக்கு முடிஞ்சிருமா. அந்த பாட்டு வர்ற நேரம் பார்த்து அந்த யானை வந்து நின்றுட்டு போயிருமாங்க. படம் 40 நாள் ஓடி இருக்கு. 41வது நாள் வேறு படம் போட்டிருக்காங்க. அந்த யானை வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்து போயிடுச்சு. என்னன்னு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், அதனுடைய குட்டி இந்த மின்வேலியில் பட்டு இறந்து போச்சாங்க. அது என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப மதம் பிடிச்ச மாதிரி துக்கம் தாங்க முடியாமல் நிறைய இதை அழிச்சிருக்கு. அப்போ தான் இந்த பாட்டை கேட்டுட்டு அது அங்கேருந்து வந்து இங்கே அமைதியாகி 40 நாள் தொடர்ந்து கேட்டு அந்த யானைக்கு அந்த மதம் தெளிந்தது என்றால்